ஏப்பா என்னாச்சு? ஏன் டென்ஷனாக இருக்க? என் ஃப்ரெண்ட் பிரியா இருக்கா இல்லப்பா, அவளுக்கு மார்னிங்கே கால் பண்ணப்பா, எடுக்கவே இல்லை. மிஸ்ட் கால் பார்த்துட்டு கூட கூப்பிடவே இல்லை. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செகண்ட் டைம் கால் பண்றேன், இப்பவும் எடுக்கவே இல்லை. ரொம்ப கடுப்பா இருக்கு. சரி விடுப்பா, ஏதாவது பிஸியாக இருப்பாங்க. அப்படி என்னப்பா பிஸி? அப்படிதான் போன வாரம் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன்ப்பா, பார்த்துட்டா ப்ளூ டிக் கூட வந்துருச்சு. ஆனா எந்த ஒரு ரிப்ளைவும் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி நம்மளை இக்னோர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு ஒர்த் இல்லையோ அப்படின்லாம் நம்மள யோசிக்க வைக்கிறாங்க. ஏய் இருப்பா, ஏப்பா இதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? பாரு, எமோஷன் எனக்கு புரியுது, ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒருத்தங்க நம்ம ஃபோனை எடுக்கலனாலோ நம்ம மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலனாலோ நம்ம பிரெயின் இம்மீடியட்டாக அது ஒரு சோஷியல் ரிஜெக்ஷனாக பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுன்னா, இந்த சம்பவத்தை சுற்றி நிறைய நெகட்டிவ் ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பிச்சிடும். எப்படி? அவங்க நம்மளை மதிக்கலை, நம்ம யாருக்குமே தேவையில்லை, நம்மளை இக்னோர் பண்ணுறாங்க, நம்ம வர்த்லெஸ், இந்த மாதிரியெல்லாம். அதனால தான் நம்ம இவ்வளோ நெகட்டிவாக ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோம். அப்படியா? இப்போ அந்த ஃபீலிங்ஸை எப்படி தான் அவாய்ட் பண்ணுறதுங்க? ஆ இதுக்கு நான் ஒரு சூப்பர் டெக்னிக் சொல்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட பிரெயின் நெரட்டிவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படி? நம்ம வர்த்லெஸ், நம்மள எல்லாரும் இக்னோர் பண்ணுறாங்க அப்படி நினைக்கிறத விட்டுட்டு, அவங்க பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு வேறு அதர் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும், நேரம் வரும்போது அவங்களே கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பணும். ஸோ ஒரு மெசேஜ், நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுங்கள், அவ்வளோதான் போட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக விட்டோம்னா நம்ம மைண்டு நம்ம எமோஷனை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏய், பிரியா கால் பண்றா. ஆ பார்த்தியா, அதுக்குள்ளே என்னென்ன யோசிச்சிருச்சு உன் மைண்டு. அட்டன் பண்ணி பேசு. நான் இப்போ அட்டன் பண்ண மாட்டேன். நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன், அவளும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டோம். அடி பாவி, பாத்தீங்களா? இது என்ன மாதிரி பிஹேவியர், இதுக்கு பின்னாடி என்ன சைக்காலஜி இருக்குன்னு அடுத்த வீடியோல சொல்றேன்.